ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களை இந்த காலகட்டத்திலே வணக்கம். 31/7/2026 ஜூலை மாதத்தில் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பராம வருடத்திலே ஆடி மாதத்தில் 15ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலத்திலே கிருஷ்ணருது என்கிற முதுவேனி காலத்திலே கடக மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரை துதியை திதி மாலை 10-12 வரை, பின்பு திருத்தியை என்கிற 3வது திதி அவிட்ட நட்சத்திரத்திலே இன்னைக்கு சந்திரன் இருப்பார். மாலை 8-19 வரை, பின்பு சதய நட்சத்திரத்துக்கு சென்று விடுவார். இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி. இந்த ஆடி வெள்ளிக்கிழமைனாலே அம்மனுக்கு மஞ்சள் காப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நல்ல ஒரு மாரியம்மனுக்காக செய்யக்கூடிய உபாசனைகள் நிறைய இருக்கும். சித்த யோகம் கூடிய இந்த நாளிலே 9:15 10:15 வரைக்கும் நல்ல நேரம், சாயங்கால வேளையில் 6:30 7:30 வரைக்கும் நல்ல நேரம், 10-12 ராகுகாலம், குளிகை 7:09, யமகண்டம் 3-4. மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். கடக லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 6 வினாழிகள் இருப்பார். 6:02 சூரியன் உதய நேரம். பூசம் மற்றும் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் உண்டு. சூரியன் உச்சம் பெற்ற குருவுடன் புதனுடன் சேர்ந்து இன்றைக்கு கடகராசியில் இருப்பார். சுக்கிரன் கேது சிம்மராசியிலே, அவிட்ட நட்சத்திரத்திலே மகர ராசியிலே சந்திரன், ராகு கும்பராசியில், சனி மீனம், செவ்வாய் ரிஷபம் என்று கிரகங்களின் சாரங்கள் இருக்க இன்றைய நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு பார்க்க போகிறோம். இந்த துதியை அப்படிங்கிறது 2 கண்ணு, விதியை மாற்றும் சக்தி. 2 கண்களை குறிப்பதனால துதியைன்னு பேர். 10-32 வரைக்கும் இருக்கும். அப்போ 2 கண் எப்படி இருக்கும், நம்மளை வாழ்க்கையிலே பலவிதமான எழுச்சிகளை கொடுக்கறதா இருக்குது. அதனால் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கு அப்படி பலன் பார்க்குறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 10ஆம் இடத்திலிருந்து பயணிக்கிறார் சந்திரன். சூரிய புதன் குருவின் பார்வை இருக்கிறது. வெற்றியை நோக்கிய பயணம். ராகுவை தொட போறார். 12ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் வக்ரகதியில் ராகுவை தொடங்குகிறார். இன்னைக்கு வெற்றி அப்படிங்கிற கனி எப்படி வருது பாருங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரன் உங்களை 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. லாபத்தில இருந்து உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய முயற்சிகள் எல்லாம் லாபம். கடைகளில் நல்ல வளர்ச்சி, தொழிலில் நல்ல அபிவிருத்தி. இன்றைய நாள் மாச கடைசி புதிய உற்பத்திகள் எல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே இன்னைக்கு இருக்கு. 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு துணை நிற்க போகிறது. மாரியம்மனை மனதில் இணைந்து இந்த நாளை துவங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, உங்க ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அங்காரகன். அவர் சுக்கிரனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்கிறார். சந்திர பகவானும் தொழில் ஸ்தானத்தை பற்றி யோசித்து வந்து கொண்டிருக்கிறார். அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து 9ஆம் இடத்துல 10ஆம் இடம் குருவின் பார்வை பட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையுது. மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப் உங்களுக்கு ரீப்பிங் பெனிஃபிட்டா மாறப்போகுது. அதனால உதவி செய்யக்கூடிய காரியங்களை நீ நிறைய பண்ணுங்க. ஆஃபீஸ்லேயே யாரா முடியலன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல்லே ஹெல்ப் பண்ணுங்க, வெளியில் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கே வேணால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத முதல் ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு பண்ணீங்கன்னா லாபம் உண்டு. 1-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நல்லது. இன்றைய நாளில் மாரியம்மனின் வழிபாட்டுடன் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்கள். வாழ்க வளம். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, நார்மலாகவே நீங்க பக்தி பரவசத்தோட இருப்பீங்க. இன்னைக்கு 2ஆம் இடத்துல புதன் கொண்டு விட்டார் உங்க ராசிநாதன். குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த நாளிலே 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனினால் வரக்கூடிய லாபமும் கேதுவினால் வரக்கூடிய லாபமும் இன்றைக்கு இருக்கிறதுனாலே மனது உற்சாகத்தின் மிகைப்பாடாக பக்தியின் வெளிப்பாடு நிறைய வெளிப்படும். இன்னைக்கு பக்தி சிரத்தையாக கலவகாரியங்கள் செய்ய இருக்கிறீர்கள்.
வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் காலையிலேயே மாரியம்மனின் பாடல்களை எல்லாம் கேட்டு ஆடி மாதத்தின் உற்சாக வரவேற்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களானால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டு. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ள சூரியன், புதன் மற்றும் குரு மூவரும் சேர்ந்து அமர்கிறார்கள். நேரடி பார்வைக்கு சந்திரன் இருக்க போகிறார். அஷ்டமத்திலே ராகு, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தை தொட இருக்கிறார். அப்ப தேவையில்லாமல் பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் தகராறுகள் வருவதற்கு, கோபம் வருவதற்கு, குடும்பத்தில் சில குழப்பங்கள் வருவதற்கு, இவர் முன்னிட்டு சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. மனதில் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லா கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நிம்மதியாக அமைதியாக இருங்க. எதுவானாலும் எந்த பிரச்சனையும் வராமல் அமைதியாக வச்சுக்கோங்க. மனதை கூலாக வச்சுட்டு சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தோடு நீங்கள் எல்லாத்தையும் பயணம் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி வெளியில் பயணம் செய்து கொண்டு கோபமே படாதீங்க, அது வேண்டவே வேண்டாம். 3, 7 அதிர்ஷ்ட எண். மனதிலே மாரியம்மனை நினைத்துக் கொள்ளுங்கள். சமயபுரம் மாரியம்மா என்னோட வீரம்மான்னு சொல்லி வேண்டிக்கிடுங்க, எல்லாமே நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, வரவுக்கான நாள். ராகுவின் தன்மையிலே வெற்றி உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இந்த நாள் மாறுகிறது. எதிர்பாராததை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு இருப்பதனாலே கலத்திரத்தின் மூலமாக இருக்கக்கூடிய லாபங்களை நீங்கள் பெறக்கூடிய தன்மை உண்டு. பயங்களை ஓரம் வைத்துவிட்டு செய்வது அனைத்தும் வெற்றியாக அமைவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று அம்மன் வழிபாட்டுக்கு முக்கிய பிரையாரிட்டி கொடுக்கிறது நல்லது. காலையிலே கொஞ்சம் அம்மன் பாடல்கள் எல்லாம் கேட்டு ஆரம்பிச்சிடுறது. விளக்கு பூஜைகள், லக்ஷ்மி பூஜைகள் போன்ற பூஜைகள் எல்லாம் செய்வது நல்ல விசேஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வக்ரகதியில் அடைவது நல்லதை கொடுக்கிறது. கலத்தரத்திலே ஒரு நல்ல புரிதல் வரும். சந்திர பகவான் இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்வதும், செவ்வாயின் பார்வை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் விழுவதும் உங்களை மற்றவர்கள் பாராட்டி போழக்கூடிய சூழ்நிலையும் அதன் மூலியமாக வரக்கூடிய தன வரவையும் காட்டுகிறது. குரு, புதன் மற்றும் சூரியன் சேர்ந்து அமர்வது கடகராசியில் லாபஸ்தானத்தில் அமர்வதனாலே ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான நாளும் இன்றைய நாள் இருகண் துதியை திதியாக இருப்பதனாலே நீங்கள் எல்லா காரியங்களையும் அமைதியாக செய்தீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும் என்பதை காட்டுகிறது. இதனால் இனிய நாளாய் அமையட்டும். அதற்கு 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, தனத்தை அதிகமாக பருக்கிற நாள் இன்றைக்கு. பண வரவுக்கான வாய்ப்புகள் அதிகப்படும். 10ஆம் இடத்திற்குரிய சந்திர பகவான் இன்றைக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே அமர்வதனாலும், குருவினால் பார்க்கப்படுவதனாலும், சுக்கிரனாலும் 5ஆம் இடத்தில் ராகு பார்க்கப்படுவதனாலும், 6ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரகதியில் அமைந்து பயணம் செய்வதனாலும் தன வரவுக்கான வாய்ப்புகளை இந்த வெள்ளிக்கிழமையானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. பணம் வரும். ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரியை வணங்க, படவேடில் இருக்கக்கூடிய ரேணுகா பரமேஸ்வரனால் வரக்கூடிய அந்த தன வரவு நீங்கள் சம்பாதியமாக பெறக்கூடிய நாள் இன்று. 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, செவ்வாய் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவானை சூரியன், புதன் மற்றும் குரு பார்க்கக்கூடிய நாளான இன்று உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே முயற்சிகள் அனைத்தும் ஆதாயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய விதியை சக்தி கொண்ட 2 கண்களை கொண்ட துதியினால் பார்க்கிறதுனாலே எல்லா விதத்திலும் கிளாரிட்டி கிடைக்கும்.
இது இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தோட நியமத்தை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும், லாபம் அதிகப்படும். இன்றைய நாளே இடுங்கண் மாரியம்மனை வழிபட வெற்றி உங்களுக்கு உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. குடும்பதன வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான், அஷ்டமத்திலே சூரியன், புதன், குரு இவர்கள் பார்ப்பதனாலே குடும்பத்திலே செலவுகள் ஜாஸ்தியாக வரும். எந்த செலவும் குடும்பத்தில் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ராகுவின் 3ஆம் இடத்தின் பார்வையால் லாபங்கள் உண்டு. எப்பவுமே உங்களுக்கு சனி பகவானும் 3ஆம் இடத்தை நோக்கி பயணத்தை வருவதனாலே ஏதோ ஒரு இடத்துல மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். 2-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளில் நீங்கள் செம்பனை பயன்படுத்த முடியும். இன்றைய நாளினுடைய தன்மையிலே வாழ்க்கையின் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான செலவுகள் குடும்பத்திலே இருக்கும். அது இன்னைக்கு தைரியமா பண்ணுவீங்க. இந்த வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க இருக்கிறது. 8-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்க ராசிக்குள்ள அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். குரு, சூரியன், புதன் மூவரும் இந்த செவ்வாயின் சாரத்தை பார்க்கிறார்கள். இதனாலே ஆக்கப்பூர்வமான எண்ண ஓட்டங்கள் வரும். ஏன்னா 2ஆம் இடத்து ராகுவை தொடக்கூடிய சந்திரனாக இருக்கிறதுனாலும், சனி பகவான் ராகுவை தொடுவதற்காக 3ஆம் இடத்தில் வக்கரகதியிலே வருவதனாலும், குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சுக்கிரனின் பார்வையான வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நடப்பதனாலும் பல விஷயங்களிலே உங்களுக்கு புரிதலோடு சில காரியங்கள் செய்யணும்னு எண்ணங்கள்லாம் வரும். ஆக்கப்பூர்வமான காரியங்கள் வரக்கூடிய நாட்களிலே உயர்வுக்கான வழிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப் போகிறது. 2-7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. ராசியின் உள்ளே ராகு இருக்க சுக்கிரனும் கேதுவும் பார்க்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அன்று அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவானை சூரியனும் குருவும் புதனுடன் சேர்ந்து பார்க்கிறார்கள். இதனால் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய சூழ்நிலை, நன்மை வரக்கூடிய சூழ்நிலை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரகதியினாலே உங்கள் ராசியை தொழுவதனாலே உடல் ஆரோக்கியத்திலே சில பாதிப்புகள், புத்தி தடுமாற்றங்கள் வந்தாலும் இந்த நாளிலே உங்களுக்கு நன்மைகள் உண்டு என்பது அசுறுதி. 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த அஷூர்டு பெனிஃபிட் உங்களுக்கு உண்டு என்பதை தெரியப்படுத்திக் கொள்ளலாம். மாரியம்மனை வழிபடுவது ஆடி மாதத்திலே, அதுவும் வெள்ளிக்கிழமையிலே ரொம்ப முக்கியம். அப்படி வழிபடும் போது அனைத்து விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும் தெரியும், எல்லாம் நன்மையாக முடியும். ஆழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து லாபஸ்தானத்திலான மகர ராசியிலிருந்து சந்திரன் பயணம் செய்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன் மற்றும் குருவினால் பார்க்கப்படுகிற இவர் ராகுவை தொடர்பு கொள்ள போகிறார் 12ஆம் இடத்துல. அப்போ எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே லாபத்தை கொடுப்பதாகவும் பெரிய விஷயங்களாக நடப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதிலே ஒரு நிறைவான சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். எதையுமே பரவாயில்ல, திருப்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சதயத்தை தொடுவதனாலே, சதயத்திலே ராகுதான் இருக்க போறார், அந்த ராகு தொடுவதனால மனது ஒரு மாதிரி குதூகலமான சூழ்நிலையை கொடுக்கும், புரிதலோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். இந்த பாம்பு கிரகங்களை தொழுவதனாலேயே மாரியம்மனை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. மாரியம்மனை வழிபட உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே லாபமும் மன நிறைவும் எப்போதும் கிடைப்பதற்கு அமையும். அதனால இன்னைக்கிலேருந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 5-3. வாழ்க வளத்துடன்.